குட் மார்னிங் டீச்சர்ஸ். ஆஸ் பர் நம்ம ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா 6th தமிழ் 7th தமிழ் முடிஞ்சது. நேற்று 8th தமிழ் படித்து முடிச்சிருக்கணும். அதுக்கான பிடிஎஃப் நான் நேற்று அப்லோட் பண்ணியிருக்கணும். சாரி, நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி 9th தமிழ் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ நான் பழசு நேற்றுடைய 8th தமிழும் இன்னையோட 9th தமிழ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பிடிஎஃபாக இன்றைக்கி சென்ட் பண்ணுறேன். ஏற்கனவே 6th தமிழும் 7th தமிழும் ஒரு பிடிஎஃப் 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது ஒரு சிலருக்கு கிடைக்காம அதனுடைய பிடிஎஃப் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே 2 பிடிஎஃப்பையும் நான் நிறுத்துகிறேன். சோசியல் சயின்ஸ் கேட்டவங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒரு 108 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய பிடிஎஃப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். தேவைன்றவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 8th தமிழ் 9th தமிழ் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 67 பேஜஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே படிக்கணும். ஆஸ் பர் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 6th to 8th தான் சிலபஸ்ஸு. பட் ஆனால் 9th 10th 11th 12th கொஷின்ஸ் வரும். 9th 10th கொஞ்சம் அதிகமாகும். 11th 12th ஒரு 2 or 3 கொஷின்ஸ் நமக்கு கட்டாயம் இடம்பெறும். ஸோ நாம் என்ன பண்ணலான்ட்டு சொன்னீங்கன்னா 6th to 8th இருக்கிறது எல்லா கண்டென்ட்ஸுமே படித்து முடிச்சிடுங்க. 9th 10th நீங்கள் எதை படிக்கணும்னா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, உரைநடை, இலக்கணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஷின். இலக்கணம் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். இதுலேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. 9th 10th என்னால் படிக்க முடியாது, இல்லை எனக்கு டைம் பத்தலைன்னு சொல்கிறவங்க நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இலக்கணம் கம்பல்சரி படிச்சிடுங்க. உரைநடை இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏதாச்சும் ஒரு தலைவர்களை பற்றி கொடுத்துருந்தாங்க. அம்பேத்கர், அயோத்திதாசர், பெரியார், அண்ணா இவங்களை பற்றி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லெசன் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் செயல் உரைநடையில் இருக்கக்கூடிய இலக்கணம் குறிப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் 9th 10th கம்பல்சரி நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 10th தமிழ் பிடிஎஃப் என்கிட்ட இல்லை. நான் அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயல் மட்டும்தான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதனால் நீங்கள் 10th தமிழ் புக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ண மாட்டேன். நீங்களே படிச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு இதை படிச்சுக்கோங்க. இலக்கணம் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சொன்னது போல் தலைவர்கள் படித்து வச்சுக்கோங்க. நாளையோட நம்ம தமிழ் 5 நாள் டார்கெட்டு. 5 நாள் நாளைக்கோட முடியுது. ஸோ டீச்சர்ஸ் கண்டிப்பாக இந்த இதில் படிக்கணும். தமிழை 5 நாள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நாளையோட கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களால் 20 கொஷின்ஸ் எடுக்க முடியும். பாய்.